ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் 300 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஆகுன்னு சொல்லிட்டு கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் 500 பாயிண்ட் கேப் டவுன் ஆனால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து இதோ முடிஞ்சிடும் அதோ முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவங்க ரெண்டு சைடும் பேசுறது பார்த்தா இந்த பிரச்சனையை முடிக்கிற ஐடியாலே அவங்க இல்லை, சண்டை போட்டுகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன ஆச்சுன்னா, வெள்ளிக்கிழமை நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது. அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்ஸில் எப்படி ஒரு ஃபியர் இருக்கும், சாட்டர்டே சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் அதிகமாகும், எஸ்கலேஷன் அதிகமாகுன்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் மத்தியானத்துக்கு மேலே விழ ஆரம்பிச்சது. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து விழ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு இருந்தது. இந்த அளவுக்கு ஃபாலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஈரானோட ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டாப் லீடர்ஸ், அதாவது 3 லேயர் ஆஃப் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அழிச்சிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 2500 மெரைன் சோல்ஜர்ஸ் அனுப்பி கார்கோ ஐலாண்ட் எங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவங்களோட எண்ணெய் ஏற்றுமதியை முழுக்க முழுக்க எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர போகிறோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை எங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம்னு சொல்கிறார். இப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பேனிக் அதிகமாகுது. ஓகே, இந்த சனி ஞாயிறில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% விழுது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 340 பாயிண்ட் அளவுக்கு இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் 4500 கிராஷ் பண்ணிட்டு ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் $113 டச் பண்ணுது. ஆனால் கரெக்டாக அவங்களோட மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் கிட்ட இருந்து இன்னொரு அப்டேட் வருது. நாங்கள் கூடி சீக்கிரமே ஈரானில் இருக்கிற எங்களோட மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை வைண்ட் அப் பண்ண போகிறோம், ஆல்மோஸ்ட் எங்களோட எல்லா மிலிட்ரி ஆப்ஜெக்டிவ்ஸும் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே அவங்களோட அமெரிக்கன் மார்க்கெட்டெல்லாம் ரெக்கவர் ஆகுது. ஆனால் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வெறும் 40 பாயிண்ட் தான் ரெக்கவர் ஆகுது. கோல்டு ப்ரைஸஸும் அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகலை, ஒரு $40-50 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகுது. க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $113 $106 இருந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா $109 செட்டில் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம். அண்ட் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் திருநாள், அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் கண்டினியூட் தான் இருக்குது. இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ஈரான் மேலே வந்து தாக்குதல் நடத்துனாங்க, ப்ளஸ் லெபனான் மேலே வந்து தாக்குதல் நடத்தி ஹெஸ்புல்லாவோட லீடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈரான் சைட்லேருந்து பார்த்தோம்னா இஸ்ரேலோட மத்திய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்து தாக்குதல் போய்கிட்டு தான் இருக்குது. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் கிட்ட பேசுகிறாங்க. இப்படி பேசும்போது முதல்ல ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து டிப்ளமசி மூலிமா முடிச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூலிமா எங்களோட கப்பல்கள் வரத்துக்கு நீங்கள் அனுமதிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்காங்க, அவங்களோட பாதுகாப்புக்கு கொஞ்சம் உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரெண்டு பக்கமே வந்து நார்மலாக பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது இந்த அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்கணும்னா யுரேனியத்தை 90% என்ரிச் பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட 450 கிலோ யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா 60% என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து அதை 30% என்ரிச் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து கொடுத்துருக்க தகவல்கள். அப்படி அந்த யுரேனியத்தை வந்து அவங்க என்ரிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் அட்டாக் பண்ணி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இப்படி வந்து இஸ்ரேல் அவங்களோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி அழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் டென்ஷன் ஆகுறாங்க. எங்களோட முழு கெப்பாசிட்டி வந்து நாங்கள் காமிக்கிறோம்னு முடிவு பண்ணி 4000 கிலோமீட்டர் தள்ளி இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவு வந்து ஆக்சுவலாக யாருக்கு சொந்தம்னா பிரிட்டனுக்கு சொந்தம். சரிங்களா, இந்தியாவை வந்து பிரிட்டன் அவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த தீவை வந்து அவங்களே அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு போயிருக்காங்க, நம்மளோட இந்தியாவுக்கு கூட சுதந்திரம் கொடுத்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவில் வந்து பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமான ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது. அந்த பேஸ் மேலே ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டாங்க. அதோட சில பாகங்கள் மட்டும் அதில் விழுந்திருக்கு, அந்த பேஸில் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய இன்டர் பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஈரான் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்போது 4000 கிலோமீட்டர் வந்து ஈரானால் வந்து தாக்குதல் நடத்த முடியும்னா அப்போ அந்த ரேஞ்சை வந்து நம்ம கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் பங்களாதேஷ் வரையும் நம்மளோட இந்தியாவும் அவங்களோட கவர்குள்ளர் அந்த ரேடியஸ்குள்ளர் வந்துடும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வரையும் தாக்க முடியும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூரோப்பியன் கான்டினென்ட்ஸில் இருக்க எல்லா நாடுகள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானால் தாக்குதல் நடத்த முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அப்டேட் வந்த உடனே இஸ்ரேல் வந்து நைட்டோட நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டாக்ஸை இன்டென்சிஃபை பண்ணுறாங்க. அதாவது ஈரான் வந்து எங்கெங்கெல்லாம் அண்டர் கிரவுண்டில் மிசைல்ஸ் வச்சுருப்பாங்கன்னு அவங்க சந்தேகப்படுறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. முக்கியமாக டெஹரான் சிட்டியில், அவங்களோட கேபிட்டல் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேலோட ஹைலி பாப்புலேட்டட் சிட்டிஸில் வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலேயே தாக்குதல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு டிமோனா, அராட் அப்படின்ற நகரங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காயப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளார யூஎஸோட கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை திறந்து விடணும். அப்படி திறந்து விடலைன்னா நாங்கள் உங்களோட பவர் பிளான்ட்ஸ் மேலே எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துவோம், கம்ப்ளீட்டாக ஈரானை மேப்லேருந்தே தொடச்சி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதுக்கு ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களோட பவர் பிளான்ட் மேலே அட்டாக் பண்ணிங்கன்னா கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா டீசாலினேஷன் பிளான்ட், எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், பவர் பிளான்ட்ஸ் இது எல்லாத்து மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்தோம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நடந்தா ஒட்டுமொத்த கல்ஃப் ரீஜனே வந்து பார்த்தீங்கன்னா கற்காலத்துக்கே போயிடும். காரணம் என்னன்னா, கரண்ட் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது செய்ய முடியுமா? அவங்க பவர் பிளான்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதை மறுபடியும் கட்டுறதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். அப்போ வருஷ கணக்கில் மக்கள் கரண்ட் இல்லாமல் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி பெரிய பிரச்சனையை வந்து இதை உண்டாக்குன்ற பயத்தில் நாளைக்கு மார்க்கெட் இன்னும் 500 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது மத்தியானம் ஒரு 3:20க்கு வந்து ஒரு அப்டேட் வருது. அதாவது இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனுக்கு ஈரானோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ளார எல்லா நாட்டோட கப்பலையும் அனுமதிச்சுட்டு தான் இருக்கோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஆக்சசிபிளாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் எதிரி நாடுகளோட கப்பல்களை மட்டும்தான் நாங்கள் வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃபை வந்து நமக்கு கொடுக்க தான் செய்யுது. ஏன்னா ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணலை. ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. அண்ட் இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பெரிய அளவில் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணுறது என்னமோ சைனா, ஜப்பான், இந்தியா மாதிரியான ஏஷியா நாடுகள் தான். இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து நம்மளுக்கு ரிலீஃபை கொடுக்குது. ப்ளஸ் இந்த 2 நாள் நடந்த தாக்குதலில் எந்த விதமான எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், எஸ்பெஷலாக சொல்லணும்னா மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கட்டார், பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா மேலே இருக்கக்கூடிய எந்த விதமான எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்த கேஸ் ரிஃபைனரி மேலேயா இருக்கட்டும், க்ரூட் ஆயில் ரிஃபைனரி மேலேயா இருக்கட்டும் தாக்குதல் நடத்தலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி எந்த அளவுக்கு விலை போகுது, எந்த அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் இன்னைக்கு விடியற் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணி 4 மணிக்கு வந்து க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை பொறுத்து நாளைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணக்கு போட்டுக்கலாம். அண்ட் நாளைக்கு காலையில் வந்து போடக்கூடிய ப்ரீ மார்க்கெட் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா மேற்கொண்டு இந்த கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ நெகட்டிவ் ஓப்பன் ஆக போகுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். மேற்கொண்டு இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் போடக்கூடிய அந்த ப்ரீ மார்க்கெட் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.